லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 வசனம் 21. இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே உலகம் எவ்வளவுதான் இன்பத்திலே மூழ்கி களியாட்டத்திலும் திளைத்திருந்தாலும் ஒரு பக்கம் மனிதர்கள் அழுது கொண்டிருக்கின்றார்கள். நாடுகள் அழுது கொண்டிருக்கிறது. குழந்தைகள் அழுகிறார்கள். பெரியவர்கள், வயதானவர்கள், விதவைகள், கைவிடப்பட்டவர்கள் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். ஆண்டவருடைய பிள்ளைகளும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கின்ற அவருடைய பணியாளர்களும் கூட இன்றைக்கு அழுது கொண்டுதான் இருக்கின்றார்கள். உலகமே ஒரு அழுகிற ஒரு சோர்வுக்குள்ளாக, ஒரு வேதனைக்குள்ளாக கடந்து சென்று கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஏன் நாமும் கூட அநேக நேரங்களிலே மனம் உடைந்து, மனம் சோர்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே இருப்பதை நாம் அறிவோம். இதற்கு காரணம் என்ன? ஒருவேளை நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே மகிழ்ச்சியோடு பணி செய்பவர்களாக இருக்கலாம். ஆண்டவருக்காக நாம் ஓடி ஓடி உழைக்கிறவர்களாக இருக்கலாம். அநேகருக்கு நன்மை செய்கிறவர்களாக இருக்கலாம். பிறருக்கு நன்மை செய்வதையே நாம் ஒரு பணியாக செய்து எடுத்துக்கொண்டு அந்த பணியை நாம் மகிழ்ச்சியோடு கூட செய்ய வேண்டும் என்று செய்திருக்கலாம். ஆனால் நாம் யாரிடத்திலே சென்றோமோ, யாருக்கு பணி செய்ய வேண்டும் என்று சென்றோமோ, அந்த இடத்திலே நாம் மனமுடையும்படியான வார்த்தைகளை கூறி அல்லது அபாண்டமான பழிகளை நம் மீது சுமத்தி, நம் மீது இல்லாதது பொல்லாததெல்லாம் பேசி, நம்மை தரக்குறைவாய் பேசி, நம்மை மதித்து, நம்மை அவமதித்து, நம்மை வேண்டாம் என்று தள்ளுகிற அந்த நேரத்திலே நாம் கண்ணீரோடு கூட ஆண்டவருடைய சமூகத்திலே அநேக நேரங்களிலே நிற்கவில்லையா? இது இந்த நாளிலுமாய் கூட இப்படிப்பட்ட அவருடைய மக்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுது நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். கவலைப்படாதீர்கள். சுமை சுமந்து நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்கள். கண்ணீரோடு கூட இருக்கின்றீர்கள். உங்களுடைய சகோதர சகோதரிகளினாலே, உங்களுடைய உடன்பிறப்புகளாலே, உங்க சொந்த பந்தங்களாலே, உங்களுடைய உறவுகளாலே, உங்களோடு கூட இருக்கிறவர்களாலே அல்லது உங்களை சுற்றி இருக்கிற மக்களாலே நீங்கள் மனமுடைந்து போயிருக்கிறீர்களா? இதோ உங்களை நீங்கள் நன்மை செய்ய வேண்டும் என்று முனைந்த போதெல்லாம் அவர்கள் உங்களை தீமையாக நினைத்து பார்த்து உங்களை வேண்டாம் என்று தள்ளின அந்த நேரங்களை நினைத்து நீங்கள் இன்னுமாய் அழுது கொண்டிருக்கிறீர்களா? உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, கவலைப்படாதே, நீ அழாதே, நீ சிரிப்பாய். உன்னுடைய அழுகை இப்பொழுது நீ அழுகிறாய் என்றால் நீ பேறு பெற்றவன், நீ பேறு பெற்றவளாக இருக்கின்றாய். காரணம் என்ன? நீ சிரிக்க போகின்றாய். உன்னுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். அது விரைவிலே மாறும். ஏனெனில் ஆண்டவர் உன்னை தேற்றக்கூடியவராக இருக்கின்றார். பாருங்கள், 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 3, 4 வசனத்தை வாசித்து பாருங்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தை, இரக்கம் நிறைந்த கடவுள், அவரே ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்றாக இருக்கிறார் என்று இங்கு நாம் வாசிக்கின்றோம். அவர் இரக்கம் நிறைந்த தந்தை. இந்த உலகத்திலே நீ கண்ணீர் விட்டு ஒரு மூலையிலே அழுது கொண்டு படுத்து கொண்டிருக்கின்றார். உன்னுடைய அங்கலாய்ப்புகளை ஆண்டவர் பார்க்கின்றார். உன்னுடைய அலைச்சல்களை ஆண்டவர் பார்க்கின்றார். என் மகனே, என் மகனே என்று சொல்லி அவர் உன்னை தேடி வந்து உன்னை தன்னுடைய மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டு, கலங்காதே, அஞ்சாதே என்று சொல்லி உன்னை தேற்றுகிற ஒரு தாயாக அவர் இருக்கின்றார். அதுதான் அவர் சொல்லுகிறார், நீ எருசலேமிலே நீ தேற்றப்படுவாய். நான் ஒரு தாய் தன் மகவை சீராட்டுவது போல நான் உன்னை சீராட்டுவேன், உன்னை நான் தேற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் உன்னை தேற்றக்கூடியவராக இருக்கின்றார். இந்த உலகத்திலே நம்மை போல வாழ்கின்ற மனிதர்கள், நம்மை போல பாடுகளுக்கு மத்தியில வாழ்கின்ற மனிதர்கள் அவர்களுடைய அனுபவங்களினாலே நம்மை தேற்றுவது உண்டு. அவர்களுடைய அனுபவங்களை சொல்லி நீ கலங்காதே, அஞ்சாதே, இப்படிதான் இருக்கும் என்று சொல்லி அநேக நேரங்களிலே நம்மை பலப்படுத்துவார்கள். ஆனால் அந்த ஆறுதலை அவர்கள் பெற்றுக்கொண்டதே
ஆண்டவரிடம் இருந்துதான். அந்த ஆண்டவரே நமக்கு இன்றைக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடியவராக, நம்மை தேடி வருகிறவராக, இந்த சோர்ந்து போயிருக்கிற இந்த உலகத்திலே, சோர்ந்து போயிருக்கிற இந்த உலகத்தின் மத்தியிலே நாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். கவலையோடு கூட இருக்கிற உலகம், கண்ணீரோடு கூட இருக்கிற உலகம் தான் இது. அப்போ இந்த நாளிலே ஆண்டவர் நம்மிடத்திலே நம்மை திடப்படுத்தக்கூடியவராயிருக்கின்றார். நம்மை சுற்றிலுமாக முட்களுக்கு மத்தியிலே நாம் நடந்து இருக்கலாம். முட்களைப் போல மனிதர்கள் நம்மை குத்திக் கொண்டிருக்கலாம். சிங்கத்தைப் போல நம்மை கர்ஜிக்கின்றவர்களாக, நம்மை பார்த்தாலே எரிந்து விழுகிறவர்களாக, நம்மை பார்த்தாலே ஆகாதவர்களாக, கோபம் அடைகிறவர்களாக, எரிச்சலோடு பேசுகிறவர்களாக, ஏதோ நம்மை சுற்றிலுமாக மனிதர்கள் இருக்கிறார்களா? உங்களை சுற்றிலுமாக அப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்களா? கலங்காதே. அது அவர்களுடைய நாவுகளை எல்லாம் ஆண்டவர் கட்டி போடக்கூடியவராக இருக்கின்றார். எப்படி தானியேலை சிங்க குகையிலே அவர்கள் தள்ளின பொழுது சிங்கங்களை எல்லாம் அவருடைய நாவுகளை எல்லாம் கட்டி தானியேலை அவர் மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கின்றார். அதே போலத்தான் சிங்கங்களுக்கு மத்தியிலே, உன்னை முட்களை போல குத்துகிறவர்களுக்கு மத்தியிலே நீ இருந்தாலும் ஆண்டவர் அதே இடத்திலே உன் தலையை தன்னுடைய தைலத்தினாலே, தன்னுடைய ஆனந்த தைலத்தினாலே உன்னை அபிஷேகம் செய்யக்கூடியவராக இருக்கின்றார். உன்னுடைய கண்ணீரை அவர் கண்ணீரை மாற்றி அதை களி நடனமாக மாற்றக்கூடியவராக இருக்கின்றார். பாருங்கள், 4வது வசனத்திலே பவுல் கூறுகிறார், கடவுள் எங்களுடைய இன்னல்கள் அனைத்திலும் எங்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடியவராக இருக்கின்றார். எப்படிப்பட்ட வேதனையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட துக்கம் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட போராட்டம் இருந்தாலும் சரி, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே என்று சொல்லி முழு உள்ளத்தோட அவர் எப்படிப்பட்ட வேதனையிலும் ஆறுதல் கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். அவர் உயிருள்ளவர், உண்மையுள்ளவர், இன்னுமாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர். அவர் மாறாத தேவனாக இருக்கின்றார். அன்று இருந்த அதே தேவன்தான் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். என் மகனே, என் மகளே என்று சொல்லி நம்மை அரவணைக்கக்கூடிய தேவனாக இருக்கின்றார். எனவே நம்முடைய கவலைகளை எல்லாம் அவரிடத்திலே வைத்து விடுவோம். நிச்சயமாக நம்மை தீர்ப்பிட்டு, நம்மை புரணி பேசி, நம்ம மீது அபாண்டமான வார்த்தைகளை சொல்லி, இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி நம்மை தலை கவிழ வைத்திருப்பார்கள். ஆனாலும் ஆண்டவர் சங்கீதத்திலே திருப்பாடலிலே 23வது திருப்பாடலிலே நாம் பார்க்கின்றோம், என் பகைவர்களுக்கு நடுவிலே அவர் என்ன செய்தாராம்? எனக்கு ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துகின்றார். என் தலையை அவர் எண்ணெயினாலே அவர் திருப்பொழிவு செய்யக்கூடியவராக இருக்கின்றார். பிரியமானவர்களே, நீங்க சாதாரணமான மனிதர்கள் அல்ல. ஏதோ ஆண்டவருடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்றீர்கள். கலங்க வேண்டாம் என்று ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்மை திடப்படுத்தக்கூடியவராக இருக்கின்றார். 1 பேதுரு 5:7 அவர் சொல்றார், உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டு விடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளாராம். அவருக்கு என்ன கவலை? அவர் என் மேலதான் கவலையா இருக்கின்றார். உங்கள் மேல அவர் கவலையா இருக்கின்றார். அதனால அவர் சொல்றாரு, உங்க கவலையெல்லாம் நீங்க என் மேல வச்சிடுங்க, என்கிட்ட வச்சிடுங்க. நான் உன் தகப்பன், நான் உன்னை படைத்தவன், நான் உன்னை உருவாக்கினவன், உனக்குள்ளாக இருக்கிற உயிரை நான் தான் உனக்கு கொடுத்திருக்கின்றேன், உன் உடலை நான் தான் உருவாக்கினேன் என்று சொல்லி அவர் எனக்கு என் வலது பக்கத்திலே எனக்கு நிழலாய் இருக்கின்றார். இந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை இந்த நாட்களில் அதிகமாக உணர்வோம். ஏனெனில் இது துன்பம் நிறைந்த உலகம், போராட்டம் நிறைந்த உலகம், நம்மை கண்ணீர் விட வைக்கின்ற ஒரு உலகமாகத்தான் இது இருக்கின்றது. எனவே ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். சோர்ந்து போக வேண்டாம். எளிதிலே நம்மை வயப்படுத்துகிற எப்படிப்பட்ட சுமையாக இருந்தாலும் அதை நாம் உதறி தள்ளிவிட்டு நம்முடைய கண்களை ஆண்டவர் மீது பதிய வைப்போம். அப்பொழுது அவராலே நாம் திடப்படுத்தப்படுவோம். பாருங்கள், அதுதான் அவர் சொல்லுகிறார், தளர்ந்து போன உங்களுடைய கைகளை திடப்படுத்துங்கள், திடப்படுத்துங்கள். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய முழங்கால்களை நாம் பலப்படுத்த வேண்டும், கைகளை திடப்படுத்த வேண்டும். அவரை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த உலகத்திலே நம்மை போல சோர்ந்து சுமை சுமந்து சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்கு நாம் ஆறுதல் கொடுக்க முடியும். நம்மை போல இந்த துன்ப களத்தில் இருக்கிற பிள்ளைகளை நாம் தேற்ற முடியும். ஒருவர் சுமையை ஒருவர் சுமந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பலப்படுத்திக் கொள்ளுங்கள், ஒருவருக்கு ஒருவர் திடப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று
ஆண்டவர் நம்மிடத்திலே ஆலோசனை கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். எனவே இந்த நாட்களிலே நாம் யாருக்கும் சுமையாக இல்லாதபடிக்கு, அல்லது யாரையும் கண்ணீர் விட்டு அழ வைக்கிறவர்களாக இல்லாதபடிக்கு, நம்முடைய வார்த்தையினாலே இந்த நாட்களிலே நாம் யாரையும் காயப்படுத்தி விடாதபடிக்கு, யாரையும் நாம் குறை பேசி அல்லது அவர்கள் மீது இல்லாதது போலாததெல்லாம் நாம் சிந்தித்து அதை பேசி அவர்களை நாம் பகைவராக மாற்றி விடாதபடிக்கு நாம் கவனமாய் இருப்போம். ஆண்டவரோடு ஒப்புரவாகுவோம். நம்முடைய உறவுகளை சீர்படுத்திக் கொள்வோம். சரி செய்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ நாம் முயற்சி செய்வோம். ஆண்டவர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கும் அன்பு ஆண்டவரே, இதோ மாயை நிறைந்த இந்த உலகத்திலே கண்ணீரும் வேதனைகளும் போராட்டங்களும் அங்கலாய்ப்புகளும் அலைச்சல்களும் நிறைந்த இந்த உலகத்திலே சுவாமி, அப்பா, மனிதர்கள் ஆண்டவரே ஆறுதலை தேடி சமாதானத்தை தேடி தங்களுடைய மனக்குறைகளை ஆண்டவரே, தங்களுடைய வேதனைகளை கண்ணீர்களை ஒருவரிடத்திலும் நம்பிக்கையோடு கூட சொல்ல முடியாத ஒரு நிலைகளிலே மனிதர்கள் உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பா, யாரிடத்திலே நான் பொய் சொல்லுவேன்? யாரிடத்திலே நான் சொல்லுவேன்? நான் இந்த பிரச்சனையை சொன்னால் அதை வேறு விதமாக அவர்கள் அதை பிறரிடத்திலே அதை சொல்லி இன்னும் அதிகமான பிரச்சனைக்கு ஆகி விடுகிறார்களே என்று சொல்லி, ஆண்டவரே, இந்த நாளிலுமாய் கூட இப்படிப்பட்ட ஒரு நிலைகள் எங்களுக்குள்ளாக வராதபடிக்கு தேவன் நீர் காத்து கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, பரிசுத்தப்படுத்துவீராக. எல்லா துதி கன மகிமையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இதோ உமக்குரிய மக்கள், உம்முடைய ஜனங்கள் ஆண்டவரே, உம்முடைய தேவ பிள்ளைகள் இந்த காலங்களிலே பல இடங்களிலே பல நாடுகளிலே துன்புறுத்தப்பட்டு வேதனைப்பட்டு கண்ணீரோடு ஆண்டவரே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே அவர்களையும் நீர் தேற்றுவீராக, நீர் பலப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.